சகோதரன் ஜேபேஸ் ஜெகநாதன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தேவப்பிரபு ஃபோன் பண்ணான். எதுனாலும் அவன் தான் ஃபோன் பண்ணுவான். எங்கள் வீட்டில் மற்ற காரியங்கள் எது வந்தாலும் எனக்கு சிங்கப்பூரில் தான் ஃபோன் வரும், இங்கேருந்து பெத்திலேருந்து வராது. ஸோ அவன் தான் ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி அவனும் என்னை சாரன் தான் கூப்பிடுவான். சொன்ன மாதிரி அவன் என்னுடைய எங்கள் பள்ளியில் படித்ததுனால அவன் சாரணும். நான் சொன்னே அங்கிள் கூப்பிட்றான்னு கேட்க மாட்டான். அதே மாதிரி என்னுடைய பள்ளி ஆரம்ப காலத்தில் ஜெகநாதன் நான் அப்படிதான் கூப்பிட்டு பழகிட்டேன். அவரும் வந்து பள்ளியில் பார்ட் டைமாக அநேக காரியங்கள் இருப்பார். அதனால் அவரும் என்ன சாரன் கூப்பிடார். நான் அப்புறமா சொல்வேன், சாரன் கூப்பிடாத ஜெகநாதன் அப்படின்னாலும். போன வாரத்துக்கு இப்போ போன சண்டேக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை என்னை வரும்போதே ப்ரைஸ் லாட் பண்ணுவோம். அப்படி உள்ளே வரும்போதே ப்ரைஸ் லாட் பண்ணிட்டு ஸோ என்னை கடைசியாக சாருன்னு சொன்னதை தான் நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு பிறமா நான் பார்க்கல. நான் எப்போவுமே என்னை பார்த்து பேசிட்டு அப்புறமா தான் அப்படி அதான் கடைசி. எனக்கு அவன் ஃபோன் பண்ணதும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் ஆனால் சரீரத்தில் அதிகமான பலவீனம் இல்லை. ஆனால் இருந்த போதிலும் கூட ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு சொன்னேன், கவலைப்படாத ஜெபம் பண்ணலாம். நான் உடனே ஊழியக்காரர்களுடைய எங்களது குரூப் இருக்குது அதில் போட்டேன். அதே மாதிரி சபையினுடைய இதில் இருக்குது அதுலேயும் போட்டுட்டோம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் ஃபோன் பண்ணான். அந்த மாதிரி திரும்ப பண்ணால், சார் இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணுன்றாங்க. ஏன்னா அவருக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்குது பிரெயினில் வந்து பிளட் வெசல்ஸு. அதனால் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அது கொடுக்கறதுனால அவர் நல்லா ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஒஸ்ட் ஆகிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கொடுக்க சொல்லி இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசித்தேன்னா அது இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன உங்களுக்கு ப்ளீடிங் வருதுன்னாவே இட்ஸ் நாட் நல்ல ஒரு சிம்டம் கிடையாதுங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருந்தேன் நான். சரி என்ன சொல்கிறாங்க உடனே நான் ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது சொன்னேன், ஒன்று வச்சா கரெக்டாக வைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது. பேசும்போது நான் சொன்னேன், நான் சபையில் வந்து ஜெகநாதனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா திருப்பி அவன் ஃபோன் பண்ணுறான். அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கான்ஷியஸில் இல்லைன்ட்டாங்க. எனக்கு அப்போயே தெரிஞ்சு போச்சு, he will not survive, அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ சொன்னாவன், நான் வரணுன்னு இருக்கிறேன் ஆனால் அம்மா வந்து என்னை வர வேணான்றாங்க அப்படின்னு. சரி நான் சொன்னேன், ஜோயில் சொல்லிட்டியான்னு கேட்டேன். சொன்னான், ஜோயில் சொல்லிட்டேன் சார், அவன் கிளம்புறான், 8:30 ஃப்ளைட் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. சரி அவன் வரட்டும், ஏன்னா அவன் லாங் ட்ராவல் வரணும், அதுக்குள்ளேயே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப நேற்று எனக்கு ஃபோன் பண்ணால், இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, சரியாக சாப்பிடக்கூட முடியல, எனக்கு வரணுன்னு இருக்குன்னு சொன்னான். நான் உடனே சொன்னேன், நீ கிளம்பு, நீ முதல்ல நீ ஃப்ளைட் எடுத்து வா. எனக்கு தெரியும் ஏன்னா அதுக்கப்புறமா இவங்க ரீஃப் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து இங்கே வென்டிலேட்டரில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விசுவாசிகளை அனுப்பினேன், போயிட்டு பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. ஏன்னா வென்டிலேட்டரில் வச்சா பார்க்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரியும் அது வென்டிலேட்டர் வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது. நான் உடனே அவனை சொல்லிவிட்டு நீ கிளம்பி வா, நான் சொல்லிவிட்டேன் நீ வந்ததும் தீர்மானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டும் நான் பண்ணேன், காலையில் நினச்சி பண்ணேன். ஸோ காலையில் திரும்ப அவன் வந்துட்டான் ஃபோன் பண்ண. அதே மாதிரி ஜோயில் 12 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான், அங்கிள் நான் பார்த்ததுக்கு நான் கேட்டதுக்கும் நான் பார்க்கும்போது ரொம்ப பேடாக இருக்குது அங்கிள் சிச்சுவேஷன் அப்படின்னு. எனக்கு தெரியும் அவர் ஃபிசிக்கலாக அவர் இல்லைன்றது. ஏன்னா அந்த வென்டிலேட்டர் மூலமாக அவர் சும்மா இருக்கிறார் அப்படின்னு தான் தெரியும். அவன் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சான் காலையில். எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சதுமே ஜெகநாதன் அனுப்பிச்சது நான் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், வென்டிலேட்டர் வந்து வீண் பண்ண சொல்லு, எடுக்க சொல்லுன்னு சொன்னேன். நான் எடுத்துட சொல்லு, தெரியும் அவர் ப்ரீத் பண்ணுறாரு இல்லையான்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உடனே எடுத்துட்டு அவன் அது கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு, அவங்க பேசியிருக்கிறாங்க. எடுத்துட்டு திரும்ப என்கிட்ட சொன்னால், சார் எல்லாம் ஃப்ளாட்டாக காட்டுதுன்னு. எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். அவர் ஏற்கனவே அவரோட பிரெயின் டெட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ சும்மா நம்ம ஃபிசிக்கலாக ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனை கொடுத்து அவரை வச்சுட்டு இருக்கிறோம். அது எந்த விதத்திலும் சரி கிடையாது. ஏன்னா அவருடைய நேரம் வந்து விட்டது, அவர் போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஊழியக்காரர்களுக்கும்
சொல்ல ஆரம்பிச்சு. நான் இதில் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், என்னன்னா எங்களுக்கு வியாழன் வெள்ளி மேற்று டேமில் ஊழிக்கார் கூட்டம் வேறு இருக்குது, என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. இதில் இதெல்லாம் பண்ணால் எப்படி ஆல்டர் பண்ணுறது என்ன தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த சூழ்நிலை மத்தியில் ஹலோ ஹலோ செக். அதை ஒரு இதில் வச்சுட்டு இது வெளியே வந்துருங்க. டோன்ட் டச் தட். சும்மா எதனா மெட்டில் பண்ணுறீங்க, அதை பாட்டுக்கு இதுவாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாள். பிரசங்கினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், புக் ஆஃப் எக்லீசியாசிஸ் சாப்டர் 8. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து பைபிள் வச்சுக்கிறேன், வாசிங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எக்லீசியாசிஸ் சாப்டர் 8 verse 7 and 8. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவி விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவதும் இல்லை. இங்கே என்ன வாசிக்கிறோம்? இன்னது சம்பவிக்கும் என்று அவன் என்ன செய்ய மாட்டானுங்களா? அறிய மாட்டான். இந்த குடும்பம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. 2 பிள்ளைங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுங்க படித்து எங்கெங்கேயோ வேலை செஞ்சு அவனுங்களா சொந்த காலில் நின்று அநேக இடங்களில் ட்ரை பண்ணி கடைசியில் கொஞ்ச நாள் கல்ஃபில் இருந்தானுங்க. அதுக்கப்புறமா ஒருத்தன் யூகேக்கு போனான், ஒருத்தன் முதல் சிங்கப்பூர் போனான், அடுத்தவன் யூகே போனான். அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலை மத்தியில் போயிருக்கிறானுங்க. அவங்க ரிலேட்டிவ் பேசுன மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து இந்த குடும்பமானது கர்த்தராலே அங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு குடும்பம். ஏன்னா சிறு பிராயத்திலேருந்து இந்த குடும்பத்தை நன்றாக தெரியும். ஏன்னா அவங்க கர்மையில் தான் இருக்கிறாங்க அந்த காலத்திலேருந்து. எனக்கு நன்றாக தெரியும் எப்படி எந்தப்பட்ட சூழ்நிலையில் இந்த குடும்பமானது காணப்பட்டது என்று சொல்லி. ஆனால் ஜெகதனாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் பேருக்கேற்ற வண்ணமாக அநேக நெருக்கத்தின் மத்தியிலே, அநேக சூழ்நிலை மத்தியிலே கர்த்தருடைய காரியத்திலே உண்மையாக இருந்தபடியினால கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை 3 பிள்ளைங்களும் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா படித்தாங்க பிள்ளைங்க, படித்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறத சில நேரத்தில் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக காணப்படும். ஏன்னா வேதம் சொல்கிறது, இன்னது சம்பவிக்கும் என்று அவன் என்ன செய்ய மாட்டானா? அறிய மாட்டான். இன்ன விதமாக சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பா. அப்படிங்க யாரை ஜெகநாதன் ஒரு சிக்லி மேனன்னு சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பா. அப்படிங்க சபையில் முக்கியமாக கூட்டங்கள் நடக்கும் போது என்கிட்ட சொல்ல, அப்படி சார் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு அப்படி தான் சொல்லுவோம். அப்படி சார் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சார், நான் எனக்கு சொல்லுங்கள் சார், நீங்கள் கமெண்ட் பண்ண நான் செய்கிறேன்னு அப்படிங்க. ஆனால் எங்கே இருப்பா அப்படி யாருக்குமே தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஊழியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அநேக காரியங்களை சுத்தம் பண்ணுற காரியங்கள், அந்த மாதிரி அநேக காரியங்களை பார்த்தீங்கன்னா முதல் ஜெகநாதன் தான் இருப்பா. அப்படி எனக்கு சொல்லிவிடும், அப்படி முன்னாடியே சொல்லிவிடுங்க, எனக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க, இல்லை யாருக்குமே சொல்லிவிடு, நான் பண்ணிவிடுவேன்னு சொல்லிவிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா எதில் ஒரு பெரிய சம்ப் இருக்கிறது. அது more than 10 feet இருக்கும், 8 feet மேலே பிரெத் இருக்கும், டெப்த் more than 10 feet இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இது பண்ணிட்ட பிற்பாடு அது திரும்ப நிரப்பணும் அந்த மீட்டிங்ஸ்க்காக. அதுக்குள்ளே தனியாக இறங்கிடுவா. அப்படி தனியாக இறங்கிட்டு அதை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது. இது எப்போ நடக்குன்னா மீட்டிங்கெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிச்சிடுவா. அப்படி என்னென்ன ஒர்க் இருக்கோ
எல்லா ஒர்க்கையும் வந்து செய்வா, அப்படி நிறைய ஒர்க்கை தனியாக செய்வா. அப்படி அது எல்லார் முடியும் பார்க்குற மாதிரி செய்ய மாட்டார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மற்றவங்க பார்க்கணுன்னு செய்வாங்க. ஆனால் ஜெகநாதன்கிட்ட அந்த மாதிரி காரியமே கிடையாது. அதே மாதிரி ஒரு நாளும் எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இந்த ப்ராமினன்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும், நான் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வேலையை கொடுக்கலன்னா கோச்சிங் போயிடுவாங்க. ஜெகநாதன் அப்படிப்பட்டவர் இல்லை. சிலருக்கு வந்து போஸ்ட் வேணும், ஒன்றுமே இருக்காது, ஒரு கெப்பாசிட்டி இருக்காது, ஒரு படிப்பு இருக்காது. ஆனால் அவங்க நினச்சிக்கிறது பெரிய ஆள் நினச்சிக்குவாங்க. கொஞ்ச நாள் அவங்கள நம்ம போனால் போது நியத்தனா பெரிய ஆள் நினச்சிக்குவாங்க. ஆனால் ஜெகநாதன்கிட்ட அந்த காரியத்தை ஒரு நாளும் பார்த்தது இல்லைங்க. நான் வெரி ஹம்பிள், வெரி சிம்பிள், வெரி ஒபீடியன்ட் மேன். ரொம்ப கரம் பண்ணுறவருங்க, ஊழிக்காரனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன். ரொம்ப பயப்பட என்னோடய வயசில் பெரியதாங்க. ஏன்னா எனக்கு அப்படி நான் அப்போ வந்து கூப்பிட்டு பழகிட்டதுனால, நான் ஜெகநாதன் கூப்பிட்டு பழகிட்டதுனால நான் கடைசி வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டு நான் அந்த மாதிரி ஒரு நபரை வந்து பார்க்குறது கஷ்டம். ஆக்சுவலாக நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், போவா சொன்னது மணின்னு சொல்லிட்டு நம்ம மனோவாவனுடைய தாத்தா. இவங்க 2 பேர் தான் அந்த இலை கட் பண்ணுற மற்ற காரியங்கள்லாம் நிறைய வேலையை செய்வாங்க. அப்போ நான் சொன்னேன், மணியை பார்த்தவொடனே சொன்னேன், என்ன மணி வந்துட்டுக்கிற, உன்னுடைய பார்ட்னர் போயிட்டாரு, என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டேன். அப்போ மணி சொன்னான், அப்படி அதான் தெரியல பிரதர் அப்படின்னா. அப்படி சொன்னேன், ஏன்னா ஒருத்தர் நீ உனக்கு ஆயத்தப்படுத்திக்கோ. ஏன்னா சில மீனியல் ஜாப் அப்படின்றது சிலர் செய்ய மாட்டாங்க, பிடிக்காது. சிலருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும், எல்லோரும் முன்னாடி நிற்கணும், எல்லோரும் பார்க்கணும், 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் வந்து ஜெகநாதனுக்கு அந்த மாதிரி டெண்டன்சியே கிடையாது. எப்பயுமே மறைந்து இருக்கிற ஒரு சோபத்தில் காணப்பட்ட ஒரு மனுஷன். ஏன்னா அதிகமான நெருக்கத்தின் மத்தியிலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்தார் பிள்ளைங்களை. அதனால் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லுவா, அப்படி ஜெபம் பண்ணிக்குவா, அப்படி எதுனாலும் என்னை வந்து பார்த்துட்டு போவா, அப்படி என்ன காரியமாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்கவே மாட்டா. அப்படி மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது. ஆனால் ஊழிக்காரன்ற முறையில் என்ன மேட்டராக இருந்தாலும், இல்லைன்னா என்னை ஸ்கூலில் வந்து பார்த்துருவா. அப்படிங்க ஃபோன் பண்ணுவா, அப்படி சார் இருக்கிறீங்களா வாட்டான். ஏன்னா நான் ஊழியத்துக்கு தான் வெளியே போயிட்டு இருப்பேன். நான் சொல்வேன், நான் இருக்கிறேன் வா ஜெகநாதன் சொல்வேன். ஜெகநாதன் ஃபோன் வந்தால் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நீ வா என்னை பார்த்துட்டு போ ஜெகநாதன் சொல்வேன். நான் அது மாதிரி ஒரு நபர் வந்து என்னுடைய சபையில் நான் யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை என் சபையில் இருக்கிற கோச்சிங்னாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹம்பிள் பர்சன் அப்படின்றவர் ரொம்ப 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 கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஸோ மனுஷிகமாக ஃபேஸ் வேல்யூவில் அந்த காரியத்தை செஞ்ச மனுஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் லாஸ்ட் ஹிம். சபையில் வந்து சொல்கிற வேறங்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி நான் யாருக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. என்னை யூஸ் டு டு எவ்ரிதிங். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவார், எனக்கு சொல்லிடுங்க பிரதர், நான் முன்னாடி வந்து செஞ்சிடுவேன் அப்படி சொல்லுவாருங்க. நான் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி, மீட்டிங்கெல்லாம் ஆரம்பித்துக்கு முன்னாடி நான் செஞ்சிடுவேன்னவர். ஏன்னா தனக்கு பேரு புகழ் வேண்டான்ற ஒரு விரும்புகிற ஒரு மனுஷன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, இப்படி உள்ளே வரும்போது கை இப்படி வச்சுட்டே தான் வருவா. அப்படிங்க நான் பார்த்த எங்கள் ஸ்டேஜில் இருப்பேன், நான் அவரை பார்த்தா ஒழிய கை கீழே இறக்க மாட்டார். அப்படின்னா அவ்வளோ ரெவரன்ஷியல் மேன். ஊழிக்காரனை ஒரு உண்மையாக கனம் பண்ணுற ஒரு மனுஷன். மற்ற விசுவாசிங்க தெரிஞ்சுக்கொண்டு அதை சொல்கிறேன் நான். ஏன்னா சில நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறது போவா சொன்ன மாதிரி, சிலெல்லாம் பார்த்தா ப்ரைஸ் லாட் சொல்லுவாங்க, வேணும்னா ப்ரைஸ் லாட் சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ரைஸ் லாட் சொல்லாமல் போயின்னு இருப்பாங்க, தெரியாத மாதிரி போவாங்க. அதை பற்றி கவலை கிடையாது. நீ பண்ணலாம் 1000 பேர் பண்ணுறது இருக்கிறான்னு சொல்லியே இருக்கிறேன் நான். ஆனால் ஐ வாஸ் நாட் சச் எ மேன். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே கை எடுத்தவர் இல்லை இந்த சைடில் வருவா. அப்படி நான் வந்து அப்படி தலையை நான் நாட் பண்ணோம், நான் தலையை ஆட்டினா தான், ஏன்னா நான் இங்கே உட்காந்து கையை எடுத்து பண்ண முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் கையை கீழே விடுவார். தட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹம்பிள் அண்ட் கான்ட்ரைட் ஸ்பிரிட். கிறிஸ்துக்குள்ளாக ஒரு விசுவாசி இவ்விதமாக இருக்கணும். அந்த முகத்தில் பாருங்கள், he underwent a lot of pain before he could leave this earth. இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பாக அந்த நிச்சயமாக சரீரத்தில் அன்றைய வலிகளால் கடந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த காம்னஸை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிற உத்தமனை நோக்கி சன்மார்க்கனை பார்த்துரு, அவனுடைய முடி எப்படிப்பட்டதுங்க, சமாதானம். சொன்ன மாதிரி ஜெபம் பண்ண கூட பண்ண மாட்டா, அப்படி எல்லாத்துலேயும் அமைதியாக இருப்பார். ஆனால்
கர்த்தருடைய ஊழியங்களில். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வீட்டில் பல அவயங்கள் இருக்கிறது, பல வேலைகள் இருக்கிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த தாளங்களை செய்யணுன்றது வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி காரியத்தில் மறைந்திருந்து கர்த்தருடைய வீட்டில் வேலைகளை செய்த ஒரு மனுஷன். ஏன்னா நான் தான் சாட்சி கொடுக்கணும் கடைசியில். நான் இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன், நான் போயிட்ட விருப்பம் நான் சொல்ல முடியாது. என் விசுவாசி யார் நான் தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நான் தைரியமாக சொல்ல முடியும், ஊழிக்காரனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் தான் குடும்ப காரியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணாமல் எதையும் செய்ய மாட்டார், மறைக்கவே மாட்டார். எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட கொண்டு வந்து ஷேர் பண்ணுவார், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய சீன்லேயே இருக்க மாட்டார். He will not come in front of me. He will not take any advantage that he knows me personally or he is close to me. கிடையவே கிடையாது. Because I know him for so many years. He was very close with me in so many aspects. ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அப்போல்லாம் நான் வந்து ஜெகநாதன் தான் கூடுவேன், நான் வருவா அப்படி. அதுக்கப்புறமா நானே விட்டுட்டேன். ஏன்னா பசங்கள்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, வளர்ந்துட்டு வராங்க, அவருக்கும் ஒரு இது இருக்கிறதுனால நான் கூப்பிட மாட்டேன் நான். ஆனாலும் கூட அந்த ஒரு கனம் அவரிடத்தில் காணப்பட்டது. ஸோ எனக்கு இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்ன சம்பவிக்கும், அது எப்போ சம்பவிக்கும், என்ன விதமாக சம்பவிக்கும்ன்றத சொல்லத்தக்கவன் யார்? ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் என்ன இல்லைங்களா அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு என்ன இல்லைங்களா அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. ஸோ நோபடி escaped from this. ஸோ பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்திரினா அதுங்க மரணம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நான் அடிக்கடி என் சபையில் சொல்லுவேன், நான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு என்னதுங்க கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் வெளிப்படுத்த சொல்கிறார், இது முதற்கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போ ஜெகநாதன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? He is resting in the bosom of God, free from all the pain, free from all the labor, whatever he has labored for the family, for the church. அப்படி நேரம் வந்தது, ஆண்டவர் அவர் கூப்பிட்டுட்டார், come my son, your time has come. அப்படி நேரமானது வந்து விட்டது. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் நேசரே சுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆக சகோதரன், இன்னைக்கு ஜெகநாதன் எங்க இருக்கிறாருங்க? நம்ம பாடின்னு தான் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பாட்டை பாடின்னு தான் இருக்கு. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். He has already reached there. அவர் அங்கே போய் சேர்ந்துட்டா. அப்படி அந்த அருமையான இடத்துக்கு, பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, வியாதி இல்லாத, வேதனை இல்லாத, வருத்தம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, சஞ்சனை இல்லாத ஒரு அருமையான இடத்துக்கு போயிருக்கிறார். எந்த மதத்திலும், எந்த மார்க்கத்திலும், எந்த மனுஷனும், எந்த ஒரு ஞானி என்று சொல்லக்கூடியனும், எந்த ஒரு யோகி என்று சொல்லக்கூடியனும், இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. Though it's a pain for us physically, சரீர பிரகாரமாக ஜெகநாதன் நம்மத்திலே காணாமற் போனாலும் நமக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தாங்க. ஒரு பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தில் பெரிய லாஸ்ன்னாலும், ஏன்னா அவருடைய சூழ்நிலை, அந்த மெடிக்கல் இதை பற்றி நான் இவகிட்ட தான், ஏஞ்சல் கிட்ட தான் பேசினேன், டயக்னோசிஸ் என்னன்னு சொல்லி சொன்னாங்கன்னு. அப்போ நான் கேட்கும்போது
அப்போ தான் யோசித்தேன் நான், ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு என்னத்தை கொடுத்துட்டார்? இளைப்பாறுதலை கொடுத்து விட்டார். ஸோ இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அமைதியாக இருந்த ஒரு மனுஷன், தேவனுடைய வீட்டில் ரொம்ப அமைதியாக காணப்பட்ட ஒரு மனுஷன், வெரி ஜென்டில் பர்சன். இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் சச் அ பர்சன். அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவங்க 2 பிள்ளைங்கள் அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரிடத்துல காணப்பட்டது அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல், அந்த பொறுமை இருந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் எதுக்கு வந்தாங்க ஞாபகம் இல்லை, 2வது டாக்டர் எல்லாம் பேர் தான், உன் பேர் நம்ம மறந்துட்டேன்னு, ரெபேக்கா. இவன் என் பொண்ணு பேர் தான். அவன் என்ன தெரியுமா சொன்னான் என்கிட்ட? அவர் தோல் மேலே கை வச்சுட்டு என்னுடைய அப்பான்னு சொன்னான். இட்ஸ் எ வெரி ரேர், வெரி டிஃபிகல்ட் டு கெட் சச் அ நேம். ஒரு மாமனாரை பார்த்து ஒரு அப்பான்னு சொல்கிறது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. அவர் என்னுடைய அப்பா, அங்கிள் அப்படின்னு சொன்னான். He had a very good rapport with the children as well as with the daughter-in-laws. அவருடைய மருமக்கமாரோடும் பிள்ளைகளோடும் கூட ரொம்ப ஒரு அருமையான ஒரு குவாலிட்டியில் காணப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன். அதான் சொன்னாங்க, இட்ஸ் a very rare to find such a quality. ஏன்னா பிலீவராக இருந்துடலாம். We have a lot of shortcomings in our life. Though he was a simple man, though he was very simple person, but practically he was a good Christian. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர். பிரசங்கம் பண்ணல, பாட்டு பாடல, எதையும் வாசிக்கல, இல்லை நான் ஜெபம் பண்ணோம். யாரும் சொன்னாங்க பாரு, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜெபம் கொண்டு கேட்டதில்லை. அவர் ஜெபம் பண்ண மாதிரி அப்படின்னா சபையில் வந்து பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கெல்லாம் விரும்பாதவர் அவர். பட் ப்ராக்டிக்கலாக ரொம்ப நல்ல ஒரு கர்த்தருக்காக நல்ல ஒரு ஊழியக்காரனாக காணப்பட்டார். He did the ministry what was given to him. அதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். அதான் சொன்னேன், இப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு முக்கியமான கூட்டங்களாக வரும்போது அவருடைய ஸ்தானத்தை யார் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் வெளியில் இருக்கிறானு. அவனுக்கு எப்போ இங்கே வருவானுங்க எனக்கு தெரியாது. எப்போ அவங்க அப்பா அவனுடைய இடத்தை எடுப்பாங்கன்னு அது எனக்கு தெரியாது. பட் உத்தமனை நோக்கி வேதம் சொல்ற சன்மார்க்கனை பார்த்துரு, அவனுடைய முடிவு என்னதுங்களா? சமாதானம். ஸோ அவர் சமாதானத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார். எனக்கு எப்போவுமே அதே மாதிரி என்ன நியூஸ்னாலும் தேவப்பருக்கு தான் ஃபோன் வரும். அவன் சொல்லுவான், சார் இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி அவ்வளோ பேச மாட்டான். பொதுவாக எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் ரிசர்வ்டாக தான் இருப்பாங்க பேசிக்காக. எல்லாம் வேறு எங்கள் ஸ்கூலில் படித்ததுனால கொஞ்சம் ஐ திங்க் தே கீப் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். ஸோ we have lost him physically, but he has gained a great liberty from this earthly body. இந்த மாம்ச சரீரத்திலிருந்து அவர் பெரிய விடுதலை பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்தியனுடைய ஜீவன் சாவு எனக்கு என்ன மாறிடுச்சிங்க? ஆதாயமாக மாறிவிட்டது. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒருத்தருக்கும் இந்த நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அவ்விதமாக கிறிஸ்துக்குள்ளாக மரிக்கிறவர்களும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். அந்த ஒரு பெரிய நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவரை நம்ம மூடிட போகிறோம். ஏன்னா ஆதாமுக்கு சொன்னார், அவன் கீழ்ப்படியாமல் போனதும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபமானது dust thou art, thou will return to dust. நீ மண்ணா இருக்கிறாய், நீ எங்கே போவ? நீ மண்ணுக்கு போவன்னாரு. அங்கே ஆக்சுவலாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் இல்லைங்க, இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு. dust thou art அப்படின்னா மண்ணுக்காச்சும் ஒரு வேல்யூ உண்டு, ஆனால் டஸ்ட்டுக்கு என்ன கிடையாதுங்க, நோ வேல்யூ ஃபார் த டஸ்ட். இவெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, எழும்போது இப்படி தட்டுவீங்க, அதுக்கு பேர் தமிழில் தூசுன்னு சொல்கிறோம். ஸோ வேதமானது உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய அந்த சரீரத்தை என்ன சொல்லுது? இது ஒரு தூசுன்னு சொல்லுது. கோவம் வந்தால் நம்ம சொல்கிறோம் தூசு தட்டிடுவேன்னு சொல்கிற நீ. ஸோ மண்ணில் வைக்கிறோம் அதை, நோ வேல்யூ ஃபார் திஸ். ஆனால் வேதம் சொல்லுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது. எல்லாவற்றினின்றும் விடுதலையாக்கப்பட்டு அருமை சகோதரன் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே இன்றைக்கு அவரோடு கூட இருக்கிறார். பாவம் இல்லாத அந்த ராஜ்யத்திலே, சாபம் இல்லாத அந்த ராஜ்யத்திலே, வேதனை இல்லாத அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு அது பெரிய இழப்பாக நினைக்கலாம், குடும்பத்துக்கு மாத்திரம் சபைக்கும் கூட. ஆனால் நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு நாளிலே நம்ம என்ன செய்ய போகிறோங்க? அருமை சகோதரனை ஜெகநாதனை நம்ம பார்க்க போகிறோம்.
அந்த பெரிய நம்பிக்கை கிறிஸ்து நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். ஆக இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தான் சொல்றார், நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்வீர்கள், பிழைத்திருப்பீர்கள் சொல்றார். ஆக நான் பேசிட்டே போகலாம், ஏன்னா ரெய்னி சீசன் இதுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணோம். ஏன்னா அந்த மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் அதுக்கு டிலே பண்ணது காரணமே உங்களுக்கு தெரியும், ஈரம் இருக்கிறதுனால அங்கே அந்த கிரேவி யார்டில் அந்த இது கட்டடம் அது இப்போ தான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்ததுனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணனாங்க. ஸோ நான் முடித்து விடுகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசுறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இங்கே இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவருடைய ரிலேட்டிவாக இருக்கலாம், அவருக்கு எந்த விதத்தில் நீங்கள் சொன்னன்னு எனக்கு தெரியாது, இல்லை இந்த சபையை சேர்ந்த பர்சனாக கூட நீ இருக்கலாம். உனக்குள்ளாக இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கும் பூவுக்கும் எப்படி இருக்குங்களா, ஒப்பாக வைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு நாம் எல்லாரும் என்ன ஆக வேண்டுங்க, மறிக்க வேண்டும். எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு பாட்டை பாடுற சாவில் எனக்கு ஒன்று ஞாபகம், செத்த பிணத்தை கண்டு சாகும் பிணங்கள் எல்லாம் பாடி அழுவதென ஞான தங்கம்னு ஒரு பாட்டை பாடுவர். நம்மளை யாருங்களா, சாக போகிற பிணங்கள். ஒரு நாளைக்கு மறிக்கணும். பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்தை நம்ம தவிடும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக மறிக்கிறவர்களுக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இவருடைய சரீரம் தான் மரணத்தை சந்தித்திருக்கிறது. ஆனால் இவருடைய ஆத்மா எங்கே போயிடுச்சிங்க, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடுச்சிங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அவரை நாம் என்ன செய்ய போகிறோம், அவரை பார்க்க போகிறோம், அவரை நம்ம சொந்த கண்களால் பார்க்க போகிறோம். அந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால அந்த நல் நம்பிக்கையோடு கூட இந்த அருமையான சகோதரன் ஜெகநாதனை நாம் இங்கிருந்து கொண்டு சென்று இவரை நாம் விதைக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தோடும் சபையாரோடும் கூட இருந்து இந்த நம்பிக்கையில் அதில் எப்படியாக இந்த நம்பிக்கைக்குள்ளாக வரும்படியான கிருபையின் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். கார்ட்லெஸ் இருக்கா இல்லையா? தயவுசெய்து கவனித்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை கர்த்தர், ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வெளியிலிருந்து வந்திருக்கிறான்னு தெரியும் உங்களுக்கு, வெளிநாட்டில் இவங்க திரும்பி போனோம், டைம் அவங்களுக்கு இல்லாதனால வருகிற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் காலை 10 மணி அளவிலே பெத்லகேமில் இருக்கிற அவங்களுடைய வீட்டு, என்ன பேர் வீடு அவசியம் இல்லையா, சரி, பெத்லகேம் இருக்கிற அவங்களுடைய வீட்டில் நன்றி செலுத்தக்கூடிய கூட்டமானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் யாவரும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபம் செய்வோம். ஜெபம். ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அருமை சகோதரன் ஜெகநாதனை உம்முடைய மகிமையில் எடுத்துக்கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தோப்பனை சரீர பிரகாரமாக நாங்கள் அவரை எழுந்திருக்கிறோம், நாங்கள் இன்னும் பார்க்க போகிறதில்லை, ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, நாங்கள் மீண்டுமாக அவரை பார்க்க போகிறோம் என்ற நம்பிக்கை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தோப்பன் இந்த குடும்பத்துக்கு உங்களுடைய ஆறுதலையும் உங்களுடைய சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா நோக்கி பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படியாகிலும் இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபின் சாக்கியத்தை தந்தல்ல வேண்டுமாறு உங்களுடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம். இந்த மழையை நீர் தாமே நிறுத்திருக்கிறீங்க, இந்த நாங்கள் அடக்காரதை முடிக்கிற வரையிலும் இந்த மழை வராதபடிக்கு நீர் தாமே உங்களுடைய நாமத்தை மயப்படுத்தி கொள்ள வேண்டுமாறு சத்துருவை அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை கடிந்து கட்டி தாழ்மையோடு இந்த விண்ணப்பத்தை எடுக்கிற நல்ல தகப்பனே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியநேக்கும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட அருமை சகோதரர் விட்டு சென்ற குடும்பத்தாரோடும் சபையோடும் கூட சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நீங்கள் அப்படியே இருங்க. ஒரு பாடலில் நாங்கள் பாடும் பொழுது பிரதர்ஸ் இந்த பாடியை அந்த பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போகலாம். அதனால் யாரும் ஏடாதீங்க, தயவுசெய்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் கம். இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு நூதனமான எருசலேம் பாடலை மொத்தமாக யாரும் ஏடாதீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்க, அதை எடுத்து அதில் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வெளியே போயினே இருக்கலாம். தயவுசெய்து மற்றவங்க யாரும் ஏடாதீங்க. ஏம்மா கொஞ்சம் உட்காருங்கம்மா, மற்றவங்க யாரும் ஏடாதீங்க. அவன்ட்டு நம்பர் பாரு, நூதனமான எருசலேம்.
744 பாடல். 774 பாடல். நூதனமான எருசலேமே பரிசுத்த பட்டணமா, நூதனமான எருசலேமே பரிசுத்த பட்டணமா, நம்மை அதற்கு பாத்திரராகின, நம்மை அதற்கு பாத்திரராகின நம் கர்த்தரே துதி மகிமை, நம் கர்த்தரே துதி மகிமை. நூதனமான பட்டணமா, சமாதானோ சந்தோஷமோ, சமாதானோ சந்தோஷமோ சம்பூரணமாய் நிறைந்துள்ளது, சம்பூரணமாய் நிறைந்துள்ளது. சமாதான பிரபு இயேசு ரட்சகரே, சமாதான பிரபு இயேசு ரட்சகரே, ஆட்சி புரியும் ராஜ்யத்தில், ஆட்சி புரியும் ராஜ்யத்தில் நம்மை. தயவுசெய்து பார்த்தவர்கள் கடந்து செல்லலாம், பார்க்காதவர்கள் லைன் பை லைனாக வாங்க. தயவுசெய்து முதலாவது சகோதரிகள் பார்த்து விட்டு சென்ற பிறகு சகோதரர்கள் பார்க்கலாம். தயவுசெய்து பார்த்தவங்க முன்னால் போங்க, லைனாக வாங்க. முதலாவது சகோதரிகள் பார்த்த பிறகு சகோதரர்கள் பார்க்கலாம். நம் பாவங்களை அவர் மன்னித்தார், நம் பாவங்களை அவர் மன்னித்தார். கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலம், கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலம் தம் பரிசுத்தத்தில் நாம் பங்கடைய, தம் பரிசுத்தத்தில் நாம் பங்கடைய
நான் மூடி சைடில் வச்சுருந்தா யார் கூப்பிட்டு யாரு போமா அம்மா கூட போயிட்டு போங்க போங்க அம்மா கூட உட்காந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கி தலைமாட்டில் வைக்கணும் முன்னாடி பச்சனை பாட்டு பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக போதும் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் இல்லை ஸ்லோவாக போதும் ஸ்லோவாக லாக் பண்ணுவாங்களா மேலே வாங்கம்மா வாங்க
அவ்வளோதான் நீங்க வேன் வந்து வண்டியில் வந்துடும் நீங்களா அம்மா வந்து வண்டி ஏற்றுக்க மாட்டாங்க இன்னொரு வாட்டி அனுப்புறாங்க அப்படியே நின்னுப்பா. பசங்க வீடியோ ஆஃப் பண்ணி அவங்க கதவு பூட்டிட்டாங்க அங்கே வா இதில் கல்ல